சாரி கட்டுறதுல இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? மடிப்பெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா யாராவது நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல் இந்த சாரியை கட்டவே முடியாதுப்பா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த மாதிரி மெட்டீரியல் எல்லாம் அப்படியே சும்மா மடிப்பு எடுத்தால் எப்படி வருது பாருங்களேன். ஒரு ஃபுல் சாரியவே நான் வந்து கையில் எடுத்துகிட்ருக்கிறேன். மடிப்பு வந்து எடுக்கிறதுக்கு யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், அயன் பண்ணி கட்ட வேண்டாம். அதாவது மடிப்பு எடுத்து நம்ம இந்த ப்ரீ ப்ளீட்லாம் பண்ணுறோம்ல, அதெல்லாம் இந்த மாதிரி சாரிக்கு தேவையே இல்லை. சும்மா கட்டினீங்கனாலே அப்படியே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இதோட கலர் ஆகட்டும், டிசைன் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குங்க. நம்ம எப்படி கட்டிட்டு நிற்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு நான் அப்படியே சும்மா வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ அப்படியே மடிப்பெடுத்து அப்படியே வச்சது தான். எவ்வளோ நல்லா இருக்குல்ல கலரு. ஏன்னா ப்ளவுஸ் எல்லாம் தைச்சி போட்டு கட்டணும் அப்படின்னா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னென்னா இந்த சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிருச்சுல்ல, புடவை கட்டணும்னு நினச்சா கூட கொஞ்சம் பயமாக இருக்குது. ஐயோ எரியுமோ, ரொம்ப வேர்க்குமோ அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிள். அப்படியே இப்படிங்கிறதுக்குள்ளே இந்த மடிப்பெல்லாம் எடுத்துட்டேன், சும்மா மேலே போட்டிருக்கேன் அவ்வளோதான். அதே வந்து இந்த மடிப்பு எவ்வளோ அழகாக நிற்குது. இதோட கலர் வந்து நல்ல பிரைட் பிங்க்கில் கான்ட்ராஸ்ட் ப்ளூ கலர் பார்டரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோல்டன் கலர் ஜரி லைன் மாதிரி வந்திருக்கு. இந்த பார்டரோட ஃபுல் வியூ உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும். நல்லா பெரிய பார்டருங்க. அந்த ப்ளூ லைட் ஒரு மஸ்டர்ட் கலர் த்ரெட் ஒர்க்கு, மாங்காய் டிசைன்லாம் வந்திருக்கு. புடவைக்குள்ளேயும் ஃபுல்லாகவே கோல்டன் கலர் புட்டா. ஸோ இந்த சாரீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதிலெல்லாம் வந்து சிங்கிள் கலர் தான் இருக்குது. இதோட ப்ளவுஸ் வந்து இந்த ப்ளூ கலர் தான் இதோட கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸு. தைச்சி போட்டால் யோசிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்ல. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க.